திவ்ய கர்த்தர் உயிர்த்த திருநாளுக்கு பின் வரும் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கான தியான பிரசங்கம். பாவ சந்தர்ப்பங்களை விளக்குவதன் பேரில் அச்சிஸ்டர் அல்போன்ஸ் மேரி லிகோரியார் நிகழ்த்திய தியான பிரசங்கம். சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்து கதவுகளும் பூட்டப்பட்டிருக்கையிலே சேசுநாதர் வந்து அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று அவர்களுக்கு சொன்னார். ஆண்டவர் தமது உத்தானத்திற்கு பிறகு அப்போஸ்தலர்கள் கூடியிருந்த வீட்டின் கதவுகள் பூட்டப்பட்டிருந்த போதிலும் அவ்வீட்டினுள் நுழைந்து அவர்கள் நடுவில் நின்றார் என்று இன்றைய சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் நம் உணர்வுகளின் கதவுகளை அடைத்து மூடும் வரை நமது ஆண்டவர் நம் ஆத்துமங்களுக்குள் நுழைய மாட்டார். அவைகளை நாம் அடைத்து மூடியவுடன் ஆண்டவர் நம் ஆன்மாக்களுக்குள் நுழைந்து விடுவார் என்பதே இப்புதுமையின் பரம ரகசிய அர்த்தமாக இருக்கிறது என்று தாமஸ் அக்வினாஸ் கூறுகின்றார். அப்படியென்றால் நம் நேச ஆண்டவர் நமக்குள் தங்கி வாசம் செய்ய நாம் ஆசிப்போமேயாகில் ஆபத்தான பாவ சந்தர்ப்பங்களுக்கு எதிராக நாம் கட்டாயமாக நம் உணர்வுகளின் கதவுகளை மூட வேண்டும். இல்லாவிடில் பசாசு நம்மை அவனுடைய அடிமைகளாக்கி விடுவான். இன்று பாவ சந்தர்ப்பங்களை விளக்காதவர்கள் எவ்வாறு நித்தியக்கட்டினுடைய மகா பெரிய ஆபத்தில் தங்களையே நிறுத்தி வைத்திருக்கின்றனர் என்பதை பற்றி நான் காண்பிப்பேன். பரிசுத்த வேதாகமத்தில் நமது ஆண்டவரும் லாசரும் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுவதை பற்றி வாசிக்கிறோம். கிறிஸ்துநாதர் இனி இரவாதபடி உயிர்த்தெழுந்தார். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துநாதர் இனி மரிக்க மாட்டார் என்று அறிந்திருக்கிறோம் என்று சின்னப்பர் ரோமேற்கு எழுதிய நிருபத்தில் வாசிக்கிறோம். ஆனால் மரித்தோரிடமிருந்து உயிர்த்த லாசர் மறுபடியும் இறந்தார். மடாதிபதியான கொரிக் என்பவர் இதை பற்றி பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். கிறிஸ்துநாதர் சுதந்திரமாக தமது சரீரம் கட்டப்படாதவராக உயிர்த்தெழுந்தார். ஆனால் லாசர் கை கால்கள் கட்டப்பட்டவராக உயிர்த்தெழுந்தார் என்று அச்சிஸ்டர் அர்லப்பர் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். ஆபத்தான பாவ சந்தர்ப்பத்தினால் கட்டப்பட்டவனாக பாவத்திலிருந்து உயிர்த்தெழுகிறவன் பரிதாபத்திற்குரிய மனிதனாயிருக்கிறான். ஏனெனில் அவன் தேவ வரப்பிரசாதத்தை இழப்பதன் மூலமாக மறுபடியும் இறந்து போவான் என்று இதே ஆசிரியர் மேலும் தொடர்ந்து கூறுகின்றார். அப்படியென்றால் தனது ஆத்துமத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஆசைக்கிற ஒருவன் பாவத்தை மட்டுமல்லாமல் பாவத்திற்கான சந்தர்ப்பங்களையும் கட்டாயமாக புறக்கணித்து விலக்க வேண்டும். அதாவது அவன் அந்த அந்யோன்ய உறவை கைவிட வேண்டும், அந்த வீட்டிற்கு செல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும், பாவத்தை கட்டிக்கொள்ள தன்னை தூண்டும் அந்த கெட்ட சகாக்களை, அதை போன்ற சில பாவ சந்தர்ப்பங்களையெல்லாம் விட்டு விலக வேண்டும், அவற்றையெல்லாம் புறக்கணித்து துறக்க வேண்டும். ஜென்ம பாவத்தின் தோஷமாக அல்லது அதன் விளைவாக எது செய்யக்கூடாது என்று விளக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்ய வேண்டும் என்கிறதின் பேரில் ஒரு ஈர்ப்பு நம் எல்லோரிடமும் இருக்கிறது. ஆகவேதான் புத்தியை எதிர்த்து நிற்கிற இன்னொரு சட்டத்தை தன்னிலே அனுபவிக்கிறதை பற்றி அச்சிஸ்டர் சின்னப்பர் முறையிடுகின்றார். ஆனால் என் மனதில் இருக்கிற இந்த தேவ சட்டத்தோடு போராடுகிற வேறொரு சட்டத்தை என் அவயவங்களில் காண்கிறேன். அது என் அவயவங்களில் இருக்கிற இந்த பாவ சட்டத்துக்கு என்னை அடிமையாக்குகிறது என்று சின்னப்பர் ரோமேற்கு எழுதிய நிருபத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஆபத்தான பாவ சந்தர்ப்பம் நமக்கு ஏற்படும் போது அது வன்முறையான பலவந்தத்தினால் கெட்டுப்போன நம் ஆவல்களை எவ்வளவு மூர்க்கத்தனமாக நம்மிடம் தூண்டி விடும் என்றால் அதை எதிர்த்து நிற்பது மிக மிக கடினமானதாக இருக்கும். ஏனெனில் சுய விருப்பத்துடன் வேண்டுமென்றே பாவ சந்தர்ப்பத்தில் தங்களையே நிறுத்துகிறவர்களிடமிருந்து சர்வேஸ்வரன் தவறாமல் பலனளிக்கக்கூடிய தேவ உதவிகளை நிறுத்திக் கொள்வார். ஆபத்தை நேசிக்கிறவன் அதிலே அழிவான் என்று இதை பற்றியே சர்வப்பிரசங்கியார் நமக்கு அறிவுறுத்துகின்றார். நாம் நம்மைய ஆபத்திற்கு வெளிப்படுத்தும் போது சர்வேஸ்வரன் நம்மை அதிலேயே கைவிட்டு விடுவார் என்று வேதாகம வசனத்திற்கான விளக்க உரையில்
அசிஸ்டர் தாமஸ் அக்வினாஸ் கூறுகின்றார். பாவ சந்தர்ப்பங்களை விளக்குவதை பற்றிய ஆலோசனை தான் வேதத்தினுடைய அடிப்படையான ஞான உபதேசமாக இருப்பது போல் எல்லா ஆலோசனைகளிலும் மிகச்சிறந்த ஆலோசனையாக திகழ்கிறது என்று சேனா பெர்னர்தேன் கற்பிக்கின்றார். பசாசு யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல் சுற்றித் திரிகிறது என்று ராயப்பர் கூறுகின்றார். பசாசு இடைவிடாமல் எப்போதும் நம் ஆத்துமங்களை சுற்றி வந்து அவற்றுள் நுழைந்து தன் உடைமையாக்கிக் கொள்வதற்காக மாபெரும் முயற்சி செய்கிறான். ஆகவே பாவ சந்தர்ப்பங்களை நமக்கு காண்பித்து அவற்றின் மூலமாக நம் ஆத்துமத்தினுள் நுழைவதற்காக பசாசு தேடித் திரிகிறான். பசாசின் ஆலோசனைகளுக்கு ஒரு ஆத்மம் இடம் கொடுத்து அதன்படி பாவ சந்தர்ப்பங்களுக்கு தன்மையை வெளிப்படுத்தும் போது பசாசு அந்த ஆத்மத்தினுள் எளிதாக நுழைந்து அதை விழுங்கி விடுகிறது என்று சிப்ரியான் கூறுகின்றார். பாவ சந்தர்ப்பங்களை விட்டு அகன்று ஓடி ஒழியாததால் நம் ஆதி பெற்றோர்கள் ஜென்ம பாவத்தை கட்டிக் கொண்டனர். அதனால் நித்திய கட்டிற்கு மனிதன் பாத்திரமானான். சுரேஸ்வரன் அவர்கள் அந்த மரத்தின் கனியை உண்ணாமல் இருப்பதுடன் கூட அந்த மரத்தின் கனியை தொடாமல் இருக்கவும் ஆதி பெற்றோர்களிடமிருந்து அந்த மரத்தின் கனியை விலக்கியிருந்தார். பசாசின் கேள்விக்கு ஏவாள் சுகவனத்தின் நடுவே இருக்கிற விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கவும் வேண்டாம் தொடவும் வேண்டாம் என்று தேவன் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று பதிலளிப்பதை ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அவள் அந்த விலக்கப்பட்ட கனியை பார்த்தாள், அதை எடுத்து சாப்பிட்டாள். ஏவாள் முதலில் விலக்கப்பட்ட கனியை பார்த்தாள், பின் அதை எடுத்து தன் கரங்களுக்குள் வைத்தாள். அதன் பிறகு அதை அவள் உண்டாள். பாவ சந்தர்ப்பங்களுக்கு தங்களை உட்படுத்துகிற எல்லா மனிதர்களுக்கும் சாதாரணமாக எப்போதும் இதுதான் நிகழ்கிறது. ஒரு சமயம் ஒரு பேயோட்டும் சடங்கின் போது பசாசை பெரிதும் பாதித்ததும் வருத்தமடைய செய்ததுமான பிரசங்கத்தை பற்றி தெரிவிக்கும்படி வற்புறுத்தி கேட்கப்பட்ட போது பாவ சந்தர்ப்பங்களை விலக்க வேண்டும் என்பதன் பேரில் நிகழ்த்தப்பட்ட பிரசங்கம்தான் தனக்கு மிகவும் வேதனையளிக்கக்கூடிய பிரசங்கமாய் இருந்தது என்று பசாசு அறிவித்தது. பாவ சந்தர்ப்பங்களில் நாம் நம்மையை நிறுத்தி வைத்திருக்கும் வரை பசாசு நம் எல்லா நல்ல நோக்கங்கள் மற்றும் சர்வேசனிடம் நாம் அளித்த வாக்குறுதிகளை பார்த்து எள்ளி நகையாடுவான். நம் ஞான சத்துரு நாம் ஒருபோதும் பாவ சந்தர்ப்பங்களை விலக்காமல் இருக்கும்படி நம்மை தூண்டுவதிலேயே மாபெரும் கவனமுடன் செயல்படுகிறான். ஏனெனில் நாம் சர்வேசனிடமிருந்து பெற்றுக்கொண்ட தேவ ஒளிகளை பார்க்காமல் இருக்கும்படி அல்லது நித்திய சத்தியங்களை பற்றியும் சர்வேசன் முன்பாக எடுத்த தீர்மானங்கள் பற்றியும் உணராமல் இருக்கும்படியாக நம் கண்கள் முன்பாக போடப்பட்ட ஒரு திரையைப் போல இப்பாவ சந்தர்ப்பங்கள் நம்மை இவை எல்லாவற்றையும் மறக்கச் செய்து நம்மை பாவம் செய்ய பலவந்தம் செய்பவை போல இருக்கின்றன. மரண சமயம் கிட்டிருக்கிறதென்று அறிந்திரு, ஏனெனில் கண்ணிகளின் நடுவில் பிரவேசிக்கிறாய் என்று சர்வப்பிரசங்கியார் கூறுகின்றார். இவ்வுலகில் பிறந்த எல்லோரும் கண்ணிகளின் மத்தியில் நுழைகின்றனர். தங்கள் ரட்சணத்தை பாதுகாக்க ஆசிக்கிற மனிதர்களுக்கு உலகத்தில் உள்ள இக்கண்ணிகளிலிருந்து அவளை பாதுகாத்துக் கொள்ளும்படியும் அவற்றை விட்டு விலகியிருக்கும்படியும் ஞானியானவர் பழமொழி ஆகமத்தில் பின்வருமாறு அறிவுறுத்துகின்றார். வஞ்சனைகளுக்கு தப்பித்துக் கொள்பவனோவெனில் சுகமாயிருப்பான் என்று பழமொழி ஆகமத்தில் வாசிக்கிறோம். இக்கண்ணிகளிலிருந்து விலகிச் செல்வதற்கு பதிலாக அவற்றை அணுகிச் செல்கிற ஒரு கிறிஸ்துவன் அக்கண்ணிகளால் பிடிக்கப்படுவதை எவ்வாறு அவனால் விலக்கக்கூடும்? எவ்வாறு அதை தடுக்கக்கூடும்? ஆகையால் அநேக நஷ்டத்திற்கு பிறகு பாவத்தினுடைய அபாயத்தில் உட்படுத்தும்படியாக தன்னை நிறுத்துவதால் ஏற்படும் ஆபத்தை அறிந்தவராக தாவீது அரசர் சர்வேசனுக்கு பிரமாணிக்கமாயிருப்பதில் தொடர்ந்து நீடித்திருப்பதற்காக மறுபடியும் தன்னை பாவத்தில் விழ வைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் விட்டு தன்னையே தொலைதூரத்தில் நிறுத்தியிருந்ததாக கூறினார். உமது வார்த்தைகளை நான் கைக்கொண்டிருக்கும்படி எந்த பொல்லாத வழிகளிலும் நடக்காமல் நீங்கினேன் என்று இதை பற்றியே தாவீது அரசர் கூறுகிறதை சங்கீதாகமத்தில் வாசிக்கிறோம். இதில் ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் என்று கூறாமல் பாவத்திற்கிட்டு செல்லும் ஒவ்வொரு பொல்லாத வழியிலும் நடக்காமல் நீங்கினேன் என்று கூறுகின்றார். பசாசு சில குறிப்பிட்ட பாவ சந்தர்ப்பங்களுக்கு நாம் நம்மையே உட்படுத்துகிற போது அவற்றை நாம் வேண்டுமென்றே அணுகி சென்றோம் என்பதை மறைப்பதற்காக, அவை அவசியமாக நிகழ்ந்த காரியங்கள் என்பது போல நமக்கு காண்பிப்பதற்காக மிக கவனமாக அதற்கான சாக்கு போக்குகளை கண்டுபிடித்து நம் முன்பாக வைக்கும். அவை உண்மையிலேயே அவசியமானவையாயிருக்கும்போது அந்த பாவ சந்தர்ப்பங்கள் நமக்கு அவசியமான
சூழ்நிலைகளாக இருக்கும்போது ஆண்டவர் எப்போதும் நாம் பாவத்தை விலக்குவதற்கான உதவியை நமக்கு அருளுவார். பாவத்தை விலக்குவதில் ஆண்டவர் எப்போதும் நமக்கு உதவி செய்வார். ஆனால் சில சமயங்களில் நாம் அவசியமான காரியங்கள் என்று கற்பனை செய்தபடி சில பாவ சந்தர்ப்பங்களில் நம்மையே விட்டு விடுகிற போது, அத்தருணங்களில் பாவ சந்தர்ப்பங்களில் நம்மை விட்டு விடுகிற அக்குற்றத்திலிருந்து நம்மை விடுவிக்க நமது கற்பனையில் அவசியமாக தோன்றிய அக்காரியங்கள் போதுமானவையாய் இருக்காது. இதை பற்றியே ஒரு திருடன் அருகில் தங்கியிருக்கும் போது ஒரு பொக்கிஷ திரவியம் ஒருபோதும் பாதுகாப்பாய் இருக்காது. அதேபோல் ஓனாயிருக்கிற அதே குகையில் ஒரு ஆடு பாதுகாப்பாக தங்கியிருக்க முடியாது என்று சிப்ரியான் கூறுகின்றார். சில மனிதர்கள் பாவ சந்தர்ப்பத்தை விட்டு விலக ஆசிக்காமல், நான் அப்பாவ சந்தர்ப்பத்தில் விழுந்து விடுவேன் என்று பயப்பட மாட்டேன் என்று கூறுவார்கள். இத்தகைய மனிதர்களுக்கு எதிராக ஒரு அச்சிஷ்டவர் பின்வருமாறு கூறுகின்றார்: ஒரு திருடனை தனது வீட்டிலேயே வைத்திருக்கிறவனுடைய திரவியம் பாதுகாப்பாயிருக்காது. ஓனாயிருக்கிற ஒரு குகையிலே தங்கியிருக்கிற ஒரு ஆட்டினுடைய உயிர் பாதுகாப்பாக இருக்காது. அதேபோல் பாவ சந்தர்ப்பத்திலே தொடர்ந்து தங்கியிருக்க தீர்மானித்திருக்கிற எவனிடத்திலும் அவனுடைய திரவிய பொக்கிஷமான தேவ வரப்பிரசாதம் பாதுகாப்பாயிருக்காது. யாகப்பர் ஒவ்வொரு மனிதனும் அவனை பாவத்தில் விழத்தாடும்படியாக சோதிக்கும் அவனுடைய சொந்த தீய இச்சைகளாகிற வல்லமையுள்ள எதிரியை அவனுக்குள் கொண்டிருக்கிறான் என்று கற்பிக்கின்றான். அவனவன் தன் சுய இச்சைகளால் இழுபட்டு மருண்டு சோதனைப்படுகிறான் என்று யாகப்பர் நிருபத்தில் வாசிக்கிறோம். வெளியரங்கமான பாவ சந்தர்ப்பங்களை விட்டு விலகி நாம் ஓடாவிட்டால் நாம் சோதனையை எவ்வாறு எதிர்க்க முடியும்? எவ்வாறு பாவத்தை தவிர்க்க முடியும்? ஆகவே நாம் சோதனைகளை எதிர்த்து அவற்றின் மேல் வெற்றி கொள்வதற்காகவும் நாம் ஆத்துமங்களை ரட்சித்து காப்பாற்றிக் கொள்ளவும் நமது ஆண்டவர் தாமே நமக்கு கற்பித்த பொதுவான தீர்வுகளை நம் கண்முன்பாக வைப்போமாக. உன் வலது கண் உனக்கு இடரலாய் இருந்தால் அதை பிடுங்கி அதை தூர எரிந்து போடு என்று ஆண்டவர் தாமே கூறுவதை அச்சிட்ட மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். உன் வலது கண் உன் நித்திய கேட்டிருக்க காரணமாயிருந்தால் நீ கட்டாயமாக அதை பிடுங்கி தூரமாக எரிந்துவிட வேண்டும். அதாவது உன் ஆத்துமத்தை நித்தியத்திற்குமாக எழுந்து போகிற ஆபத்து ஏற்படும் போது நீ சகல தீய சந்தர்ப்பங்களை விட்டு விலகி ஓட வேண்டும். துவக்கத்தில் பசாசு பயந்த சுபாவம் உடைய ஆத்துமங்களை சாவான பாவம் என்கிற முரட்டு சங்கிலிகளால் கட்டிப்போடாது என்று கூறுவதை அச்சிட்ட பிரான்சிஸ் அசிசியார் வழக்கமாக கொண்டிருந்தார். ஏனெனில் சாவான பாவத்தை கட்டிக்கொள்வதில் எல்லா ஆத்துமங்களும் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் ஜாக்கிரதையாக இருப்பார்கள். அதிலிருந்து அச்சத்துடன் விலகி ஓடிவிடுவார்கள். ஆகையால் பசாசு பெரும் முயற்சி செய்து ஒரு மயிரிழையினால் ஆத்துமங்களை கட்டிப்போடும். அது அவர்களுக்கு எந்த அச்சத்தையும் ஏற்படுத்தாது. ஆனால் அதே சமயம் பசாசு சிறு மயிரிழையை ஒவ்வொன்றாக சேர்த்து நாளடைவில் பெரிய கட்டாக கட்டி அந்த ஆத்துமகளை தன் அடிமைகளாக மாற்றிவிடும். ஆகவே நரகத்தினுடைய அடிமையாக மாறுவதிலிருந்து விடுதலை அடைய ஆசிக்கிற எவனும் பசாசு தங்களை கட்டி அடிமைகளாக்குவதற்கு பயன்படுத்துகிற பாவ சந்தர்ப்பங்கள் மற்றும் நாட்டங்கள் என்கிற எல்லா மயிரிழையான கட்டுகளையும் அறுத்து ஒழிக்க வேண்டும். அதாவது பாவ சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் சில குறிப்பிட்ட வாழ்த்து கூறல்கள், உண்டியல்கள், சிறு அன்பளிப்புகள், பாசமுள்ள வார்த்தைகள் ஆகிய யாவற்றையும் கட்டாயமாக தவிர்க்க வேண்டும். பரிசுத்த கற்பிற்கு எதிரான அசுத்த பாவ பழக்கமுடையவர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் அருகிலுள்ள பாவ சந்தர்ப்பங்களை தவிர்ப்பது மட்டும் பற்றாது, அவர்கள் வெகு தொலைவில் உள்ள பாவ சந்தர்ப்பங்களை விட்டு ஓடாவிட்டால் அவர்கள் மிக எளிதாக முந்தின பாவங்களில் விழுந்து விடுவார்கள். பரிசுத்தனத்திற்கு எதிரான அசுத்த பாவமானது எல்லோர் மீதும் போர் தொடுக்கக்கூடிய ஒரு தீமையாக இருக்கிறது. வெகு சிலரே இத்தீமையை மேற்கொண்டு அதை வெற்றி கொள்கின்றனர். இத்தீமையின் மீதான போர் எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கிறது. ஆனால் வெற்றி அபூர்வமாக சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் என்று அகுஸ்தினார் கூறுகின்றார். எவ்வளவு அநேக பரிதாபத்திற்குரிய ஆத்துமங்கள் போட்டி போடுவதற்காக இத்தீமையுடனான போட்டியினுள் நுழைந்தனர், ஆனால் தோற்று போயினர். ஆனால் இந்த பாவத்தினுடைய சந்தர்ப்பங்களில் நீங்கள் உங்களையே வெளிப்படுத்தும்படி உங்களை தூண்டுவதற்காக சோதனைகளால் மேற்கொள்ளப்படுவதை பற்றி பயப்பட வேண்டாம் என்று பசாசு உங்களிடம் கூறுவான். சில சமயங்களில் நான் வெற்றி இழந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வெற்றி அடைவேன் என்ற நம்பிக்கையுடன்
சண்டையிட்டு போராட நான் ஆசிக்க மாட்டேன் என்று ஜெரோம் கூறுகின்றார். வெற்றியின் மீதான நம்பிக்கையுடன் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு நான் எண்ணியை வெளிப்படுத்த மாட்டேன். ஏனெனில் அப்போராட்ட சண்டையில் நான் வேண்டுமென்றே என்னை ஈடுபடுத்துவதன் மூலமாக நான் என் ஆத்துமத்தையும் சர்வேஸ்வரனையும் இழந்து போவேன். இப்போராட்டத்தில் தோல்வியிலிருந்தும் தப்பித்துக் கொள்ள சர்வேஸ்வரனுடைய மாபெரும் தேவ வரப்பிரசாதம் அவசியமாயிருக்கிறது. இந்த தேவ வரப்பிரசாதத்திற்கு நாம் அருகதியானவர்களாக இருப்பதற்கு நாம் கட்டாயமாக நம் பங்கிற்கு பாவ சந்தர்ப்பங்களை தவிர்க்க வேண்டும். பரிசுத்த கற்பு என்கிற புண்ணியத்தை அனுசரிப்பதற்கு நடைமுறையில் நாம் நம்மையே இடைவிடாமல் சர்வேஸ்வரனுக்கு கையளித்து ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமான காரியமாகும். ஏனெனில் பரிசுத்த கற்பை நிலைமையாய் நம்மிடத்தில் பாதுகாப்பதற்கு தேவையான பலத்தை நாம் கொண்டிருக்கவில்லை. இந்த பலம் சர்வேஸ்வரனுடைய தேவ கொடையாகும். சர்வேஸ்வரன் தந்தாலொழிய என்னைத்தானே அடக்கி கற்பை காப்பது கூடாதென்று நான் அறிந்திருந்தபடியால் கர்த்தரை அண்டி மன்றாடினேன் என்று இதை பற்றியே ஞானியானவர் ஞானாகமத்தில் கூறுவதை வாசிக்கிறோம். ஆனால் நாம் நம்மையே பாவ சந்தர்ப்பங்களுக்கு வெளிப்படுத்தும் போது நாம் தாமே ஆத்துமத்தை எதிர்த்து நிற்கிற நம் சரீரத்தினுடைய மாமிசத்திற்கு ஆத்துமத்தை எதிர்த்து போராடுவதற்கு தேவையான படை கருவிகளையும் கொடுத்து உதவக்கூடியவர்களாக மாறுவோம். இதை பற்றி உங்கள் அவயவங்களை அநீதத்தின் எத்தனங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் மரித்தோரிலிருந்து உயிர்த்தவர்களாக உங்களை சர்வேஸ்வரனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களையும் நீதியின் நடக்கைக்குரிய எத்தனங்களாக சுவாமிக்கு கையளியுங்கள் என்ற சின்னப்பர் நமக்கு கற்பிக்கின்றார். இப்பரிசுத்த வேதாகம பகுதியை விளக்குகையில் நீ உன் சரீரத்தினுடைய மாமிசத்தை தூண்டிவிடுகிறாய், அதனுடைய படை பலத்தை அதிகரிக்கிறாய், ஆவிக்கு எதிராக அதை சக்தி வாய்ந்த சத்துருவாக மாற்றுகிறாய் என்று அச்சிஸ்டர் அலெக்சாண்ட்ரியா சிரியல் கூறுகின்றார். பரிசுத்த தனத்திற்கு எதிராயிருக்கிற அசுத்த பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் அதன் மீதான வெற்றியை கோழைகளே நிச்சயப்படுத்திக் கொள்கின்றனர். ஏனெனில் பாவ சந்தர்ப்பத்தை கண்டு பயந்து அதை விட்டு ஓடி ஒளிந்து கொள்கிறவர்களே அப்பாவத்தை எளிதாக ஜெயிக்கின்றனர் என்று கூறுவதை அச்சிஸ்டர் பிலிப் நேரியார் வழக்கமாக கொண்டிருந்தார். ஆனால் பாவ சந்தர்ப்பங்களுக்கு தன்னையே உட்படுத்தும்படி வெளிப்படுத்துகிறவன் தனது சரீர மாம்சத்தை போராடுவதற்கு தேவையான படைக்கருவிகளால் பலப்படுத்துகிறான். எவ்வளவுக்கு அதிகமாக அதை பலப்படுத்துவான் என்றால் அதனுடைய தாக்குதல்களை அவனால் எதிர்த்து நிற்பது கூடாத காரியமாகிவிடும். குரல் ஒன்று சப்தமிட்டு சொல் என்றது, எதை யான் சப்தித்து சொல்ல எனக் கேட்டேன். மாமிசம் அனைத்தும் புல்லேயாகும், அதன் மகிமையெல்லாம் வெளித்தோட்டத்தின் புஷ்பமேயாம் என்று இசையாசாகமத்தில் வாசிக்கிறோம். இதை பற்றிய விளக்க உரையில் நம் மாம்சம் எல்லாம் புல்லாக இருந்தால் ஒருவன் தன் பரிசுத்த கற்பை பாதுகாப்பதன் பேரிலான நம்பிக்கையுடன் பரிசுத்த கற்பிற்கு எதிரான அசுத்த பாவத்தினுடைய சந்தர்ப்பத்தில் அவனையே நிறுத்துவது என்பது வைக்கோல் போரின் மீது நெருப்பை எரிந்துவிட்டு அந்த வைக்கோலில் நெருப்பு பற்றாது என்று நம்புகிற ஒரு மூடனுக்குரிய செயலாக இருக்கும். வைக்கோலின் மேல் எரிபந்தத்தை போட்டுவிட்டு அது நெருப்பினால் பற்றியாது என்று வாதிட துணிவது எத்தகைய மகா பெரிய முட்டாள்தனம்! ஒரு பற்றி எறிகிற தீச்சுவாலைகள் மத்தியில் நின்று கொண்டு அதனால் பற்றியாமல் இருப்பது என்பது கூடாத காரியமாகும் என்று சிப்ரியான் கூறுகின்றார். தன் வஸ்திரங்கள் வேகாமல் மனிதன் தன் நெஞ்சத்து அக்கினியை ஒழிக்கக்கூடுமோ என்ன? அல்லது தன் உள்ளங்கால் வேகாமல் அனலை மிதிக்கக்கூடுமோ என்று ஞானியானவர் கூறுவதை பழமொழி ஆகமத்தில் வாசிக்கிறோம். இச்சூழலில் நெருப்பினால் பற்றி எறியாமல் இருப்பது ஒரு புதுமையாக இருக்கும். ஒருவன் தன் பரிசுத்த கற்பை பாதுகாத்தவனாக அதே சமயம் அசுத்த பாவ சந்தர்ப்பத்தின் அருகில் தன்னையை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பது என்பது இறந்தவனை உயிர்ப்பித்து எழுப்புவதை விட மாபெரும் புதுமையாக இருக்கும் என்று பெர்னார்ட் கூறுகின்றார். தியோரின் ரட்சணத்தை பற்றிய 5ஆம் சங்கீதத்தை பற்றி விவரிக்கும் போது அகஸ்டினார்
ஆபத்திலிருந்து, பாவ சந்தர்ப்பம் என்கிற ஆபத்திலிருந்து பறந்தோடுவதற்கு மனதாயில்லாதவன் அதிலே விழுந்து அழிந்து போக ஆசிக்கிறான் என்று கூறுகின்றார். ஆகவே இன்னொரு இடத்தில் இப்பாவ சந்தர்ப்பத்தை வெற்றி கொள்ளவும் அதில் அழிந்து போகாமலும் இருக்க ஆசிக்கிறவர்களை நோக்கி அச்சிஸ்டர் அகஸ்தினார், பாவத்தில் விழும் சந்தர்ப்பத்தில் நீ அந்த பாவ சந்தர்ப்பத்தை வெற்றி கொள்ள ஆசித்தால் அந்த இடத்தை விட்டு ஓடிப்போ என்று அறிவுறுத்துகின்றார். சிலர் தங்கள் சொந்த பலத்தை முட்டாள்தனமாக நம்புவார்கள். அவர்கள் தங்களுடைய பலம் நெருப்பிலிடப்பட்ட கயிற்றினால் கட்டப்பட்ட கட்டை போல் பற்றி எறிந்து சாம்பலாகிவிடும் என்பதை கண்டுணர்கிறதில்லை. உங்கள் பலம் உலர்ந்த சணல் நார் போலும், உங்கள் வேலைப்பாடு தீப்பொறிக்கு ஒப்பாகவும் இருக்கும். இரண்டும் ஏக காலத்தில் பற்றி கொள்ளும், அவைகளை அணைப்பதற்கு ஒருவரும் இரார் என்று இஸ்யாஸ் தீர்க்கதரிசி ஆகமத்தில் நம் பலத்தை பற்றி வாசிக்கிறோம். மற்றவர்கள் தங்கள் ஜீவித்தில் நிகழ்ந்த மாற்றங்கள் மட்டிலும், அவர்கள் செய்கிற பாவ சங்கீர்த்தனங்கள் மட்டிலும், சர்வேஸ்வரனுக்கு அவர்கள் அளித்த வாக்குறுதிகள் மட்டிலும் நம்பிக்கை கொண்டவர்களாக சர்வேஸ்வரனுடைய தேவ வரப்பிரசாதத்தினால் இப்போது அந்த நபரை என்னுடன் வேலை பார்க்கும்படி தேடுகிற போது எந்த கெட்ட உள்நோக்கமும் எனக்கு இல்லை. அந்த பெண் என் கூட இருப்பது எந்த பாவ சோதனைக்கான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தாது என்று கூறுவார்கள். இவ்விதமாக பேசுகிற எல்லாரும் கவனித்து கேளுங்கள். மொரிஷியானாவில் கரடிகள் குரங்குகளை பிடித்து தின்பதற்காக அவற்றை தேடிச் செல்லும். கரடியை பார்த்ததும் குரங்கெல்லாம் மரத்தின் மேலே ஏறிவிடும். இவ்விதமாக குரங்குகள் கரடியிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளும். ஆனால் கரடி என்ன செய்யும்? மரத்தின் அருகில் தரையில் கரடி செத்துப்போனதைப் போல நீட்டி படுத்துக் கொள்ளும். மரத்தில் இருந்த குரங்கு இறங்கி வரும் வரை கரடி இதே நிலைமையில் படுத்திருக்கும். குரங்குகள் மரத்திலிருந்து இறங்கிய மாத்திரத்தில் கரடி குதித்தெழுந்து அவற்றின் மேல் பாய்ந்து அவற்றை கடித்து விழுங்கிவிடும். இவ்விதமாகவே பசாசு நம்மிடம் நடந்து கொள்ளும். நம்மில் இப்பாவத்திற்கான சோதனை முற்றிலும் இறந்து நீங்கி போனதைப் போல் பசாசு நமக்கு காண்பிக்கும். ஆனால் ஒரு ஆத்மம் இறங்கி வரும்போது, அதாவது அது தண்ணியை பாவ சந்தர்ப்பத்திற்கு உட்படுத்தும் விதமாக வெளிப்படுத்தும் போது பசாசு பாவ சோதனையை தூண்டிவிட்டு அந்த ஆத்மத்தை விழுங்கி விடுவான். எவ்வளவு அநேக பரிதாபத்திற்குரிய ஆத்மங்கள் ஞான காரியங்களுக்கும் மனஜபத்திற்கும் அடிக்கடி திவ்ய நன்மை உட்கொள்வதற்கும் பரிசுத்த சாங்கோபாங்க ஜீவித்திற்கும் தங்களையே அர்ப்பணித்திருந்த எவ்வளவு அநேக ஆத்மங்கள் பாவ சந்தர்ப்பத்திற்கு தங்களை வெளிப்படுத்தியதால் பசாசனுடைய அடிமைகளாக உருமாறி போயிருக்கிறார்கள். திருச்சபை சரித்திரத்தில் வேத சாட்சிகளை அடக்கம் செய்கிற பரிசுத்த அலுவலில் ஈடுபட்டிருந்த ஒரு புண்ணியஸ்திரீ ஒரு சமயம் செத்து போனதாக கருதப்பட்ட ஒரு வேத சாட்சி இன்னும் உயிருடன் இருப்பதைக் கண்டு அவரை தன் வீட்டிற்கு கொண்டு சென்றாள். மருத்துவரையும் மருந்தையும் வரவழைத்து அவரை குணப்படுத்த முற்பட்டாள். ஆனால் என்ன நிகழ்ந்தது? இவ்வுரு அச்சிஷ்டவர்களும் ஒருவர் வேத சாட்சி முடியை பெறவிருந்தவர், மற்றொருவர் இப்புண்ணிய ஸ்திரீ கொடுங்கோலனால் உபத்திரப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட வேத சாட்சிகளை அடக்கம் செய்கிற பரிசுத்த அலுவலில் ஈடுபட்டவர். இவ்விருவரும் முதலில் பாவத்தில் விழுந்தனர். சர்வேஸ்வரனுடைய தேவ வரப்பிரசாதத்தை இழந்தனர். பாவத்தினால் ஞான பலம் இழந்தவர்களாக நாளடைவில் வேத விசுவாசத்தையே மறுதளித்தனர். அஷ்ட மக்காரியோஸ் இதே போன்ற மற்றொரு சம்பவத்தை பற்றி கூறுகின்றார். ஒரு வயதானவர் ஒரு சமயம் விசுவாசத்தை மறுதலியாததன் காரணமாக சுட்டு எரிக்கப்பட்டார். பாதி உடம்பு எரிந்து போயிருந்தது. ஆனால் சிறைக்கு கொண்டு வரப்பட்ட போது வேத சாட்சிகளை கவனித்து அவர்களுக்கு பணிவிடை செய்த ஒரு பக்தியுள்ள பெண்ணுடன் இவர் துரதிருஷ்டவசமாக அந்யோன்ய நெருக்கமான உறவை கொள்ளலானார். அதன் பின் பாவத்தில் விழுந்தார். பாம்பை கண்டு அஞ்சி ஓடுவது போல் நாம் பாவ சந்தர்ப்பத்தை கண்டு கட்டாயமாக விலகி அஞ்சி ஓட வேண்டும் என்று திவ்யஸ்பிருதி சாந்துவானவர் நம்மிடம் அறிவுறுத்துகின்றார். பாம்புக்கு முன்பாக செய்வது போல் பாவத்தை விட்டு விலகு என்ற சர்வபிரசங்கி ஆகமத்தில் வாசிக்கிறோம். எனவே பாம்பு கடித்து விடாமல் இருக்கும்படி அதை விட்டு விலகுவதுடன் கூட அதை தொடுவதையோ அல்லது அதன் அருகில் செல்வதையோ கூட கவனமாக தவிர்த்து விடுவோம். இதைப் போலவே நாம் கட்டாயமாக பாவத்திலிருந்து மட்டுமல்லாமல் பாவ சந்தர்ப்பத்திலிருந்தும் கூட, அதாவது பாவத்திற்கிட்டு செல்லக்கூடிய அந்த வீட்டிலிருந்து, அந்த உரையாடலிலிருந்து, அந்த நபரிடமிருந்து கூட நாம் கட்டாயமாக விலகி ஓட வேண்டும். ஒரு பாம்பின் அருகில் தங்கியிருக்க ஆசிக்கிற எவனும் அதிக நேரம் அதன் கடி வாங்காமல் அவ்விதம் தங்கியிருக்க முடியாது என்று இசிதோர் கூறுகின்றார்.
எனவே உன் வழியை அவளை விட்டு தூரமாக்கு, அவளுடைய வீட்டு வாசலுக்கும் அண்டி போகாதே என்று பழமொழி ஆகமத்தில் ஞானானவர் பாவ சந்தர்ப்பத்தில் நிலைத்திருக்கிறவனும் பாவ சந்தர்ப்பத்தினால் தன் அழிவை நிச்சயித்திருக்கிறவனுமான பாவையை பார்த்து அறிவுறுத்துகின்றார். நரகத்தினுடைய பாதியாக திகழும் அந்த வீட்டினுள் நுழையாதே என்று கூறுவதுடன் கூட திவிஸ்பிரசாந்தமானவர் அந்த வீட்டை அண்டி செல்லாதே என்றும் அதை விட்டு தூரமாக விலகி ஓடு என்றும் உன்னை எச்சரித்து உனக்கு அறிவுரை கூறுகின்றார். அவருடைய வீடு மரணத்தின் அந்தரங்கம் வரைக்கும் ஊடுருவிச் செல்லுகின்ற நரகத்தின் வாசலேயாம் என்று இதை பற்றியே பழமொழி ஆகமத்தில் வாசிக்கிறோம். உன் வழியை அவளை விட்டு தூரமாக்கு, ஆனால் நான் அந்த வீட்டை புறக்கணித்தால் என் உலக காரியங்கள் கெட்டுப்போகும், எனக்கு வருமானம் குறையும் என்றெல்லாம் நீ கூறுவாய். நீ உன் ஆத்தமத்தையும் சர்வேஸ்வரனை இழந்து போவதை விட உன் உலக நன்மைகளையும் வருமானத்தையும் இழப்பது உனக்கு எவ்வளவு அதிக நலமாயிருக்கும். பரிசுத்த கற்பை அனுசரிப்பதின் மட்டில் எதுவுமே மிகப்பெரிய முன்னெச்சரிக்கையாக இருக்காது என்பதை நீ மிகச் சரியாக கண்டுணர வேண்டும். நாம் நம் ஆத்மங்களை பாவத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் காப்பாற்றி ரட்சித்துக் கொள்ள ஆசித்தால் நாம் எப்போதும் அஞ்சி நடுங்க வேண்டும். அதிகமாய் அச்ச நடுக்கத்தோடு உங்கள் ஈடேற்ற வேலையை பாருங்கள் என்ற சின்னப்பர் பிலிப்பியர் கழுதி நிருபத்தில் இதை பற்றியே நமக்கு அறிவுறுத்துகின்றார். பயப்படாமல், ஆனால் அதே சமயம் பாவ சந்தர்ப்பங்களுக்கு தண்ணியை விட்டுவிடுகிற எவனும் வெகு அபூர்வமாகவே இரட்சணை அடைவான். ஆகவே நாம் நம் ஜபங்களில் ஒவ்வொரு நாளும் பலமுறை பரலோக மந்திரத்தினுடைய மன்றாட்டின் விண்ணப்பத்தை, அதாவது சோதனையில் எங்களை விழவிடாதேயும் என்ற விண்ணப்பத்தை நாம் கட்டாயமாக ஆண்டவரிடம் ஜெபித்து சமர்ப்பிக்க வேண்டும். ஆண்டவரே, உமது தேவ வரப்பிரசாதத்தை என்னிடமிருந்து அகற்றக்கூடிய பாவ சோதனைகள் என்னை தாக்க அனுமதியாதேயும். நீடித்த நிலைமை வரத்தை நாங்கள் சம்பாதிக்க கூடாதவர்களாய் இருக்கிறோம். ஆனால் அதை கேட்டு மன்றாடி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் சர்வேஸ்வரன் அந்த நிலைமை வரத்தை அருளுகின்றார் என்று அகஸ்தினார் கூறுகின்றார். ஏனெனில் நிலைமை வரத்தை கேட்டு மன்றாடுகிற எல்லோருடைய மன்றாட்டின் ஜெபத்தையும் கேட்பதாக சர்வேஸ்வரன் தாமே வாக்களித்திருக்கின்றார். ஆகவே பரிசுத்த வேத பாரகரான அகஸ்தினார் ஆண்டவர் தமது வாக்குறுதிகளால் தம்மையே நம்மிடம் கடன்பட்டிருக்கும் ஒரு கடன்காரராக ஆக்கிக் கொண்டார் என்று கூறுகின்றார். ஓ மகா பரிசுத்த தேவமாதாவே, என் மேல் இவ்வளவான சிநேகமும் இரக்கமும் உள்ள தேவரீரிடம் சோதனை வேளைகளில் நான் எப்போதும் உதவி தேடி ஓடிவர தேவையான நல்ல மனதையும், ஆண்டவரை தினமும் அதிகமாக நேசிக்கவும், தேவரீர் பேரில் உத்தமமான பக்தியை கொண்டிருக்கவும், நல்ல பாவ சங்கீர்த்தனம் அடிக்கடி செய்யவும் தேவையான தேவ வரப்பிரசாதத்தை அளித்தல் வேண்டும் என்று மன்றாடுகிறேன். ஆமேன். அல்போன்ஸ் மரிய லிகோரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமலோற்ப மாமரியே வாழ்க.